Hi guys, welcome back to my channel. I am BG Gatsan, bodybuilding and fitness trainer. நம்ம இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியலை. எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தத்துவத்துலேருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் வரும். கஷ்டம் மட்டும் இல்லை, நம்ம ஒரு கோலை நோக்கி போகிறோன்னா கண்டிப்பாக அந்த கோலை தடுக்கிறதுக்காண்டி நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம உடச்சி போட்டுட்டு மேலே போகணும். போனால் தான் மேலே போக முடியும். போகாமல் ஐயோ அந்த கஷ்டத்தை நினச்சி நம்ம கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக மேலே போக முடியாது. எல்லாத்துக்கும் நான் யாரையும் இது பண்ணி சொல்லலை, எல்லாத்துக்கும் வரக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் உடச்சி போட்டுட்டு உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் மேலே நீங்கள் போவீங்க. இன்றைக்கி நம்ம கார்டியோ செக்ஷனில் நம்ம கூட சேர்ந்து சல்மான் குங் வந்திருக்காரு. பார்த்துடுங்க, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருங்க, கேமராவுக்கு ஒரு ஹாய். இவர் பேர் சல்மான் குன். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இவரோ ஒரு மெம்பர் தான். ஸோ அவருக்கு வீடியோ நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தவர் இப்படி மாறி இருக்காருன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவரையும் சேர்த்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. ஸோ நம்ம கூட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இவர் கூடயும் சேர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு தான் அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாங்க போ. இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இப்போ என்னோட கரண்ட் கண்டிஷன் நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். இதான் என்னோட கரண்ட் கண்டிஷன். இப்போ நான் இருக்கிறதுக்கு உள்ள கண்டிஷன். இதுக்கு முன்னாடி உள்ள இது நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருந்தேன்னு. ஸோ இப்படி இருந்து இந்த மாதிரி கொண்டு வரணும், அதுக்காண்டி தான் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் கொஞ்ச நாள் நான் ஒர்க் அவுட் பண்ணல. சேம் 100 kg தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். கொஞ்சம் மசிலும் பிடிச்சி மஸ்குலராகவே ஃபேட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எத்தனாவது எபிசோடில் எனக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்களே என் கூட சேர்ந்து ஃபேட் லாஸ் சேனலில் என் கூட இருங்க. அப்படியே நம்ம இதே மாதிரி யாருக்காவது ஃபேட் லாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஃபேட் லாஸ் ஆகணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு போடுற ஒவ்வொரு வீடியோ நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட வாக்கிங் பண்ண சல்மான் கும்மை கூப்பிட்டுலாம். அவர் லைட்டாக தண்ணி குடிக்க போனார், நான் வந்து கொண்டே இருக்கிறார். வாங்க மிஸ்டர் சல்மான் கும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் லைட்டாக நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். முன்னாடி நான் வந்து 91 கிலோ இருந்தேன். இப்போ வந்து சவுண்டாக பேசுங்க. ஓகே. இப்போ வந்து 75 கிலோவில் இருக்கேன். ஓகே, சரி, நல்ல டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி 75 மெயின்டைன் பண்ணிருக்கேன். 75 இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, கம்மி பண்ணணுன்னு ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. சரி, ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இது பண்ணுறதுக்கு? எத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது? 5 இயர்ஸ் ஆச்சு. 2.5 இயர்ஸ் ப்ராசஸில் இருக்கேன். ஓகே, ஒரு 2.5 இயர்ஸாக இந்த ப்ராசஸிங்கில் இருக்கேன், வெயிட் லாஸ் ப்ராசஸிங்கில். ஸோ நம்ம இன்றைக்கி அவர் கூட சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு ஃபோட்டோ நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருந்தவங்க எப்படி மாறி இருக்காங்கன்னு. ஸோ உங்கள் ஒரு போஸ்டிங் மட்டும், நம்ம மக்களுக்காண்டி ஒரு போஸ்டிங் மட்டும். ரெடி? எஸ், இவர் தான் நம்ம சல்மான் கும். அவங்க பேர் என்னது? சல்மான் கும். அவர் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சல்மான் கும் கூட சேர்ந்து போடக்கூடிய ஒர்க் அவுட்டை பாருங்கள். இது நாங்கள் இன்றைக்கி பார்ட்னராக சேர்ந்தனால கொஞ்சம் உங்களுக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பார்ட்னராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இவர் வந்தாலே இந்த மாதிரி காம்போ ஒர்க் அவுட் தான் போடுவோம். வாங்க பாருங்கள். ரெடி? 1 2 3 4 5 6. இது போடும் போச்சுல லைட்டாக பெண்ட் ஆகிக்கிட்டு போடுங்க, கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி போடுங்க. காலை தூக்கி லைட்டாக பெண்ட் ஆகிடுங்க. லைட்டாக பெண்ட் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி போடுங்க. ஒரு 50 கவுண்ட்ஸ் போடுங்க. ஒரு காலுக்கு 25 வச்சு 50 கவுண்ட்ஸ் போடுங்க. கோட்டை ஒரு 50 கவுண்ட் வச்சு 3 செட்டு போடுங்க. உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து விளையாடுங்க. மேபி உங்கள் லவ்வராக இருக்கலாம். கரெக்டு.
சல்மான் கானுக்கு நிறைய லவ்வர் உண்டு, அவர் இருக்க அழகுல பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் உண்டு. அதே மாதிரி நீங்களும் உங்க லவ்வர்ஸ் கூட போடலாம், உங்க ஒய்ஃப் கூட போடலாம், உங்க ஹஸ்பண்ட் கூட போடலாம், வேற யாரு கூட போடலாமா? அவரு சொல்லுவாரு நிறையா. நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னருக்கு ஷோல்டரில் கையை வச்சுடுங்க. இது நம்ம ஒத்தைக்கு இருக்க முச்சில் சிங்கிளாக போடுவோம். இது நம்ம டபுளாக என்ஜாய் பண்ணி போட போகிறோம். ரெடி? 1 2 காலை ஸ்ட்ரைட்டாக இருக்குதுங்க. சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் போடுங்க. ஒரு லெக்குக்கு 20 கவுண்ட்ஸ் போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் லெக்கு 20 கவுண்ட்ஸ் போடுங்க. அப்படி மொத்தம் 3 செட்டு போடுங்க 20 கவுண்ட் வச்சு. அப்படி உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா இதே மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே படுத்துடுங்க. அடுத்து புஷ்அப் கண்டிஷனில் இருந்துக்கிட்டு ரெடி? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். இது பிகினராக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. இதே மாதிரி 1 2 3 4 5 6 போடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இதே மாதிரிங்க. ரெடி? 1 2 2 ஓகே, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 செட்டு 20 வச்சு உங்களுக்கு சொட்டிங் உங்களுக்கு கிளியராக தெரியும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் போடுற கிவ்அவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஒரு 50 எபிசோடு வர முச்சில் கண்டிப்பாக ஒரு பெரிய கிவ்அவே இருக்குது. கண்டிப்பாக வாங்குது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு கிவ்அவே தருவோம். நம்ம அன்னை ஸ்பான்சரில் சல்மான் கோங் ஸ்பான்சரில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிவ்அவே கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம் மக்களுக்காக தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கும் பண்ண போகிறாங்க. என்ன ஒர்க் அவுட்னு பாருங்கள். ரெடி? 1 2 3 இதே மாதிரி போடுங்க. சேம் இதே மாதிரி ஒரு 3 செட் போடுங்க. ஒரு 15 கவுண்ட்ஸ் போடுங்க. 20 கவுண்ட்ஸ் போட முடியாது, போடுவாங்க 20 கவுண்ட்ஸ் போடுங்க. இல்லைன்னா 15 கவுண்ட்ஸ் போடுங்க. பொறுமையாக போட்டால் போதும். கமான் கமான் போட்டு. எஸ், ஓகே. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. இதே மாதிரி வெயிட் லாஸ் ஆக டிப்ஸ் நமக்கு நிறையா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒருத்தங்க என்கிட்ட ஸ்ட்ரெச்சஸ் கேட்டிருந்தீங்க, நீ பெயின் நிறையா வருதுன்னு. ஸோ அந்த நீ பெயினுக்காண்டி உள்ள வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி போடலாம். ஓகே, பேக்கில் இருந்துடுங்க. அந்த சைடு ஓடி. இது வால்லன்னா வாலில் பண்ணுங்கள். 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கள். வெயிட் இருந்துச்சுன்னா கையில் வெயிட்டை ஹேங் பண்ணி பண்ணுங்கள். இது கொஞ்சம் நிறைய கவுண்ட்ஸ் போடலாம். இதுவும் சேம் 50 கவுண்ட்ஸ் போடுங்க. ஒரு 50 கவுண்ட்ஸ் போடுங்க. 50 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. இந்த சைடில் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் கேண்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மசில் பிடிக்கிறது நல்லா தெரியும். நீங்கள் வெயிட் வச்சு இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, அப்டமுக்கு நீங்கள் என்ன தான் வெயிட் வச்சு போட்டிங்கனாலும் ஃபேட் லாஸ் ஆகாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மசில் தான் பில்ட் ஆகுமே தவிர ஃபேட் லாஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் கார்டியோ போட்டு உங்கள் உடம்பை போட்டு முறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஃபேட்டும் லாஸ் ஆகும்.
நம்ம தம்பிள்ஸ் வயிற்றுக்கு போட்டால் என்ன அப்டாமன் கம்மியாகலே நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் தம்பிள்ஸை வச்சு போட்டிங்களோ ஹேங்கிங் இது போட்டிங்களோ உங்கள் மசில் தான் டெவலப் ஆகுமே தவிர உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுடுங்க. அடிச்சிடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. உங்கள் பார்ட்னர் நல்லா கால் தூக்க முடியலைன்னா உங்கள் ஹெட்டை எவ்வளோ தூரத்துக்கு கீழே குனிய வைக்க முடியுமோ குனிய வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா உங்கள் மண்டை கிண்டெல்லாம் போயிடும். ஏன்னா நானும் ஒருக்கா ஃபஸ்ட்டு அனுபவப்பட்டிருக்கேன், அதனால பார்த்து போடுங்க. இதுவும் சேம் இதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. ஓகே ஓகே, இதுவும் இதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் என்ஜாய் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் கூட இதுக்கப்புறம் நான் எப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா இவங்க திடீர்னு ஸ்வைங்குன்னு போயிடுவாங்க, ஸ்வைங்குன்னு வருவாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ சந்திப்போம். பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இது மட்டும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் ஒரு பிஜி காட்சன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அங்கே கமெண்ட் பண்ணுங்க, வேற என்ன பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.